Hello friends, welcome to Republic Eyes. So in this video, we will discuss the editorials of 17th and 16th July. Seringla. And coming to the first article, testing times. That is on university examination. Seringla. So friends, இந்த ஆர்டிகல் அவசியம் கிடையாது. பட் இதோட ஜஸ்ட் சொல்றேன். இதுல இருந்து நான் ஒரு மெசேஜும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரிங்களா? ஸோ யூஜிசி வந்து ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து செப்டம்பர் 2 போல நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்துட்டு வர்றது வந்து இட்ஸ் அ ப்ரெஷர் ஆன் தி யூனிவர்சிட்டி டு கண்டக்ட் தி எக்ஸாமினேஷன் அண்ட் தட் டூ இன் பேண்டமிக் சிச்சுவேஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு நீட்லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ் ஆடட் டு இட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அன்லாக் ஃபேஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. ஸோ இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கேரளால என்ன பண்ணிருக்காங்கன்னா லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. தட் இஸ் அப் டு ஜூலை 2021. சரியா? அண்ட் இதுல சோஷியல் டிஸ்டன்சிங்ன்றோம், வேரிங் மாஸ்ன்றோம், இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம். அப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றது? அண்ட் அப்படியும் கண்டக்ட் பண்றாங்கன்னா யூத்ஸ் எல்லாருமே யூத்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க. ஸோ அவங்களும் கொரோனா பேஸ் பண்ணி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் வெறியும் இல்லாம அவங்க வீட்டுல யாராவது பெரியவங்க சின்னவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இன்ஃபெக்ட் ஆவாங்க. சிச்சுவேஷன் இஸ் கோயிங் டு பி வர்சன். ஸோ இது ஒரு அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் இது வெறியும் இல்லாம இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஸ்டேட் ஹேவ் ஷோன் தேர் ரிசர்வேஷன். ஸோ ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப், டெல்லி ஹேவ் ஷோன் தேர் ரிசர்வேஷன் தட் இந்த ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வெறியும் இல்லாம இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் கண்ட்ரி விச் ஹேஸ் அண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ். சரிங்களா? சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யூஜிசி கிட்ட இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க யூஜிசி என்ன சொல்றாங்க? 640 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 450 யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் சம்திங் லைக் ஃபோர்சிங் தி யூனிவர்சிட்டி டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வித்வுட் எனி கன்சென்சஸ் யூ ஆர் ஆஸ்கிங் தி யூனிவர்சிட்டி டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ். அண்ட் இப்போ கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சேஃப்டிக்கு தான் கொடுக்குறாங்க, ஹெல்த்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கணும். சேஃப்டி ஷுட் பி அவர் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ இதை பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யூபிஎஸ்சிக்கு வருவோம். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் திருப்பியும் அக்டோபர்ல நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ அது நடக்கும் நடக்கலங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் லைக் அட்லீஸ்ட் ஃபார் 1 year யூ நீட் டு அடாப்ட் இன் யோர் ஹோம். ஸோ நீங்க வீட்ல இருந்தே படிச்சாகணும், இல்லைன்னா இந்த 1 year உங்களுக்கு வேஸ்டா போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க் மெசேஜ் விச் ஐ வாண்ட் டு டெல். ஏன்னா சென்னையோ இல்ல டெல்லியோ நீங்க திரும்பியும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப மினிமல். போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, ஆனா போனா யூ ஹாவ் டு ஃபேஸ் மெனி கான்சிக்வன்சஸ் லைக் ரூம் ரெண்ட், இது வெறியும் இல்லாம சாப்பாடு பிரச்சனைகள், பிளஸ் அட் த மீன் டைம் லைக் நடக்கக்கூடாது. பட் அப்படியும் கொரோனா ஏதாவது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா தென் அந்த குவாரண்டைன் ரூல்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணோம்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி பிக் ஹெக்டிக். இதுக்கு நீங்க வீட்ல இருந்தே அழகா படிக்கலாம். I know it's very difficult to study from home, but நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு வைங்களேன், then you are going to lose 1 year. So this is an real and frank message which I want to tell you. Plus at the meantime, இப்போ எல்லா இன்ஸ்டிடியூட்ஸும் ஆன்லைன் டர்ன் ஆகுறாங்க. பிளஸ் அட் த மீன் டைம் எல்லா பிசினஸஸும் வந்து இந்த நேச்சருக்கு ஏத்தவாறு அடாப்ட் ஆகுறாங்க. அப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நானும் இப்படிதான் இருப்பேன், நானும் அங்க போயிட்டு உட்காந்து ஒரு தனியா ரூம் எடுத்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் லைக் அகைன் இட்ஸ் அன் இண்டிகேஷன் டு ஷோ தட் யூ ஆர் ஸ்டபர்ன் அண்ட் யூ ஆர் நாட் ஃபிளெக்சிபிள் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஐ நோ தி டிஃபிகல்டிஸ், எல்லாருக்குமே டிஃபிகல்டி தான். பட் யூ நீட் டு சேஞ்ச், யூ நீட் டு அடாப்ட் இன் யோர் ஹோம், யூ நீட் டு ஸ்டடி ஹார்ட், இல்லனா இட்ஸ் கோனா பி டிஃபிகல்ட். சரிங்களா? எனிவே மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஃபார் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் and upholding rights of the disabled. So friends, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு verdict ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, those who are disabled or people suffering from disabilities, they will also get the same benefits of relaxation as SCs and STs gets. அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ரிசர்வேஷன்ஸ் கிடைக்குதோ தட் இஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், அதே ரிசர்வேஷன்ஸ் வந்து பீப்புள் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டிஸ், அதாவது தோஸ் பர்சன்ஸ் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி டிசேபிள்டு மூணுமே இப்போ வந்து ஒரே கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ a small question. அதாவது என்னன்னா, on what grounds reservation is given? That is in India. On what grounds reservation is given அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is social and educational backwardness.
புரியுதுங்களா? ஸோ சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு தான் ரிசர்வேஷன்ஸ் கிடைக்குது. தட் இஸ் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ எக்கனாமிக் என்ற ஒரு டைமென்ஷன் கூட ஆட் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக. அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு டைமென்ஷன். சரி, இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல டிசேபிள்டு என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்களா? நான் கேட்கிற விஷயம் புரியுதுங்களாங்க? சோ நோவேர் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் தே ஹவ் மென்ஷன்ட் தட் லைக் டிசேபிள்டு பர்சன்ஸ் ஆர் லைக் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. சரியா? சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுமே வந்து சோஷியல் பேக்வர்டாக இருக்கிற பர்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சோ இப்போ டிசேபிள்டு கூட சோஷியலி பேக்வர்டு. சோ அதனால இவங்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த கேஸ பத்தி சும்மா ஒரு கதை மாதிரி சொல்றேன். 2012ல ஒருத்தர் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்னு போடுறாரு. அதாவது என்னன்னா, ஐ எம் பிசிக்கலி டிசேபிள்டு அண்ட் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா மார்க்ஸ் கன்செஷன் கொடுக்கறாங்க. சோ இப்போ ஒருத்தர் வந்து SC ST ஆக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்களுக்கு வந்து 10% கன்செஷன் கொடுக்கறாங்க. நான் டிசேபிள்டு, எனக்கு வந்து 5% தான் கன்செஷன் கொடுத்திருக்காங்க மார்க்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்னு ஃபைல் பண்ணாரு டெல்லி ஹைகோர்ட்ல. அண்ட் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இது வந்து டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அண்ட் இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அண்ட் டெல்லி ஹைகோர்ட் எதை பேஸ் பண்ணி இந்த வேர்டிக்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் வந்து டிசேபிள்டாக இருக்கிறாருன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் வித்தவுட் கிவிங் proper amenities and proper education to them, or without providing equal opportunities to them, so equal opportunities to them இதுதான் key term, you cannot deny reservation. புரியுதுங்களா? சோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கொடுங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் டீச்சர்ஸ் வைங்க, தே மைட் பி ஸ்லோ லேர்னர்ஸ். இந்த மாதிரி எம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்காம நான் ரிசர்வேஷனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. சோ தே ஆர் ஆல்சோ என்டைட்டில்டு ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்தாங்க. திஸ் அகைன் வென்ட் டு தி சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா 2012ல டெல்லி ஹைகோர்ட் சொன்னது கரெக்ட் தான். They should be given reservations. They are entitled to the same benefits and reservations which the SCs and ST students gets அப்படின்னு சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்க ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று ரைஸ் ஆகுது. அதாவது என்னன்னா, இந்தியால ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட், இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் தான். இப்போ டிசேபிள்டு பர்சனாக இருக்கிறாங்கன்னா, this is an aspect of physical disability, this is an aspect of mental disability and it is not an social disability. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இப்போ டிசேபிள்டு பர்சன்ஸாக இருக்கிறாங்கன்னா, they would have not experienced untouchability. rather அவங்களுக்கு வந்து பிசிக்கல் ஆர் மென்டல் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம், சோஷியல் டிசபிலிட்டிஸ் இல்லாம இருக்கலாம். சோ நீங்க எப்படி இவங்களை வந்து ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சு பாக்குறீங்க? டிஃபரெண்டாக இந்த மாதிரி ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகும். அப்போ இதுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்னவாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒருத்தர் வந்து டிசேபிள்டாக இருக்காரு அண்ட் அவர் வந்து ஒரு பிரிவிலேஜ்டு கம்யூனிட்டில இருந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவருக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும், இல்லன்னு சொல்லிட்டு இல்ல. பட் அட் த மீன் டைம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி தி கேஸ். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் தி சேம் கேஸ். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ, வெரி மினிமல். அண்ட் இது வரையும் இல்லாம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது. அண்ட் தட் டு இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் குட் எஜுகேஷன். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம ஒன் மோர் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒருத்தர் டிசபிள்டாக இருக்கிறாரா, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் டிசேபிள்டு பர்சன்ஸ்ல தான் அதிகமாக இருக்குது when you compare it with the other social categories. அண்ட் இவங்களதுல லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 51% தான் இருக்குதான். சோ லிட்ரஸி ரேட்ல பாத்தீங்கன்னா 51%, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகம், எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இல்ல. சோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு ரிசர்வேஷன் நம்ம கொடுக்கலாம். தட் இஸ் ஆன் தி சேம் லைன்ஸ் ஆஃப் SCs and STs அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆர்குமெண்ட் இப்போ நம்ம சொல்றோம். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட், 2016ல கவர்மெண்ட் ஹஸ் brought in a law that is the right of person with disabilities bill அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் லைக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து 5% ரிசர்வேஷன்ஸும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து 4% ரிசர்வேஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ். அதாவது என்னன்னா, அண்டர் தி ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷன் வில் பி given in government higher education institutions that is up to 5% and government jobsல வந்து 4%. ஸோ 4% மேலதான் இருக்கணும், அது கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ
இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பிளஸ் அட் த மீன் டைம் பிளேசிங் தம் ஈக்குவலி வித் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல். சரி, இப்போ இந்த ஆர்டிகல் பார்த்தாச்சு நம்ம. இப்போ வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் விச் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் பாட் வித் ரிகார்ட்ஸ் டு டிசபிள்டு பர்சன்ஸ், இது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்க ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க இதுதான் எழுத போறீங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னது, பிளஸ் அட் த மீன் டைம் சேலஞ்சஸ், இது ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், யூ வில் ரைட் டவுன் தி ஆன்சர்ஸ். ஃபைன், ஓகே. இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி ஆர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் தேர். இதுல வந்து இட் என்ஷோர்ஸ் ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் அண்ட் டிக்னிட்டி அண்ட் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக இருக்கணும் விச் இன்க்ளூட்ஸ் தி டிசேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன். ஓகே, now coming to the second is like the rights of person with disability act 2016. சரிங்களா? ஸோ இது ஆக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் which talks in for reservations. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2016ல எடுத்துட்டு வந்தாங்க, fulfilling the obligation of United Nations Convention on the rights of person with disabilities, so in which India is a signatory. ஸோ இதை பேஸ் பண்ணி salient features எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னன்னா 21 types of aspects வந்து disabled அப்படின்னாங்க. சரிங்களா? which includes blindness, low vision, leprosy cured persons, அதே மாதிரி locomotor disability, sickle cell disease, hemophilia. So இந்த லிஸ்ட் போயினே இருக்கும். See, I would have given here, but again it's not important. சரிங்களா? ஸோ இந்த 21 ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து டிசேபிள்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வெறும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது 21 தான் வந்து டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. டிசபிலிட்டி இஸ் சம்திங் which is an evolving concept அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஆக்ட்ல. அண்ட் இது வெறும் இல்லாம persons with disability, children with disability will have the right to free education சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ஃப்ரம் ஏஜ் குரூப் 6 to 18. ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு இதுல. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பிளஸ் அட் த மீன் டைம் ஸ்பீடி ட்ரையல்ஸ் கூட இந்த ஆக்ட்ல எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது டிசேபிளுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஆக்டை பத்தி நீங்க விகாஸ்பீடியால படிக்கலாம், அதிலே தெளிவாக கொடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம், அதாவது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். சரி, இன்னொரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. ஸோ அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து சமுக்கிய பாரத் அபியான். சரிங்களா? சோ இது வந்து ஒரு கேம்பெயின். சோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இந்தியா இஸ் a signatory of மராகேஷ் ட்ரீட்டி. அண்ட் இந்த மராகேஷ் ட்ரீட்டில வந்து டிசேபிள்டுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் பண்ணணும், அதாவது மேக்கிங் எவ்ரி டிசபிள்ட் செல்ஃப் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றதுதான் மராகேஷ் ட்ரீட்டி. சோ இதுக்காக ஒரு கேம்பெயின் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ கேம்பெயின்னா வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த கேம்பெயின்ல என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ், டிரான்ஸ்போர்டேஷன் பிளேசஸ் அண்ட் எல்லாமே வந்து டிசபிள்டு ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வெறும் இல்லாம இதுல வந்து they will use social media platforms and information technology for spreading awareness ன்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ accessible இந்தியா கேம்பெயின் இது நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமாக வந்து ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி பில், இன்னொன்று வந்து அக்சசபிள் இந்தியா கேம்பெயின். இது வந்து மராகேஷ் ட்ரீட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தது. ஃபைன். தென் அதே மாதிரி வாட் யூ கேன் டெல் இஸ் லைக் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஸோ ஜிஎஸ்டி கன்செஷன் இஸ் கிவன் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பிளஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் சொல்லிட்டு சொல்லலாம். வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இஸ் பாட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் அதே மாதிரி we have something which is called as தீன் தயாள் rehabilitation scheme. ஸோ இந்த தீன் தயாள் rehabilitation ஸ்கீம்ல என்னன்னா, they will make an enabling environment to ensure equal opportunities it seems. அதாவது டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்களாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த தீன் தயாள் டிசேபிள்டு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அகைன் யூ கேன் கோ த்ரூ விகாஸ்பீடியா. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ மொத்தமே ஒரு 3-4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து அக்சசபிள் இந்தியா கேம்பெயின், அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட், ரைட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட், அதே மாதிரி இந்த தீன் தயாள் உபாத்யாய். சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் எழுதிடுங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கூட எழுதுங்க நீங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வேர்டிக்ட் வந்திருக்குல்ல, இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, இதையும் நீங்க எழுதிடலாம். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ 4-5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஓகே, சரி. வாட் ஆர் தி இஷ்யூஸ் அசோசியேட்டட் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஸோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட் வி கேன் டெல் இஸ் லைக் ஜென்ரலி டிசபிலிட்டி இஸ் நாட் மெஷர்டு ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் வந்து டிசபிலிட்டி வந்து ஒரு பிசிக்கல் ஆங்கிள் தான் நம்ம பார்க்கிறோம், சோஷியல் ஆங்கிள் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் அகைன் இப்போ இந்த ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் இஸ் an indication that disability can also be viewed via social angle அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் perceptions of people is from only physical angle. அதே மாதிரி வந்து disability அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் majority of the disabilities are like preventable. சரியா? so this also raises questions on our medical system. and இது வெறும் இல்லாம disability urban areasல அதிகம் or rural areasல அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு
பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல தான் அதிகமாக இருக்கு. ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் the health system in the rural areas has failed to react to the disability அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் டு தி டிசேபிள்டு பர்சன்ஸ். சரிங்களா? ஸோ வி கேன் பிரிங் இன் லைக் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. பட் அட் த மீன் டைம் டிசேபிள்டு பர்சன்ஸ் ரிக்வயர் கண்டிசிவ் என்விரான்மெண்ட் டு ஸ்டடி. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒன் மோர் ஷார்ட் கமிங் விச் வி கேன் டெல் இஸ் லைக் வி ஹேவ் inadequate data and statistics அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம. ப்ளஸ் அட் த மீன் டைம் புவர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் பாலிசிஸ், லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ப்ளஸ் அட் த மீன் டைம் ஒன் ஆஃப் தி மேஜர் கிரிட்டிசிசம் வித் ரெஸ்பெக்ட் டு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து மென்டல் ஹெல்த் கன்சிடரே பண்ணல. சரிங்களா? அண்ட் இது வரையும் எல்லாமே இந்தியாவில் வந்து டிசபிலிட்டி வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்டர் வந்து ஸ்டேட்ஸ் மேலதான் பிரஷர் போடுறாங்க, டிசபிலிட்டிஸை பொறுத்து நீங்க தான் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட், சோஷியலி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா இதுக்காக கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திவ்யாங் என்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். பட் அகைன் மியர் சேஞ்ச் ஆஃப் டெர்மினாலஜி இஸ் அகைன் நாட் கோயிங் டு பிரிங் இன் எனி சேஞ்ச். பட் அஃப்கோர்ஸ் எஸ் it shows the seriousness அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுவரை இல்லாமல் ஸ்டேட்ஸ் லைக் கேரளா இந்த மாதிரி inadequate டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி சென்சஸ் கூட எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வராங்க. பட் எஸ் தீஸ் ஆர் தி சேலஞ்சஸ். சரிங்களா? ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே போதும். யூ கேன் ரைட் வெரி குட் ஆன்சர்ஸ் இன் யோர் மீன்ஸ். புரியுதுங்களா? ஸோ that's it with regards to this article guys. And of course yes, see நான் அங்கங்க பாயிண்ட்ஸ் கொஞ்சோண்டு மிங்கல் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ what I want you to do is like please ensure you write down what are the initiatives of the government and what are the concerns. இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டாக எழுதி வச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபைன், சரி, ஓகே, ரைட். எனிவே இப்போ what we'll do is like we'll discuss about 16th July editorials. So one article was there with regards to inflation. சரியா? ஸோ இன்ஃப்ளேஷன் பத்தி ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்றான். ஃபைன், சரி. வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? சரி, இன்ஃப்ளேஷன்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரைசஸ் இன் தி பிரைசஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பிரைஸ் ரைஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, பிரைஸ் ரைஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ நான் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ அது 150 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இது இன்ஃப்ளேஷனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைஸ் ரைஸ்னா இன்ஃப்ளேஷன் தான். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் படி இது இன்ஃப்ளேஷன் கிடையாது. அதாவது இந்தியாவுக்கு இது இன்ஃப்ளேஷன் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? சார் எப்படி சார் இன்ஃப்ளேஷன் கிடையாது? பிரைஸ் ரைஸ் தானே சார் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். அப்போ பிளாட் விலை ரைஸ் ஆயிடுது, தங்கம் விலை ரைஸ் ஆயிடுச்சு, நான் இருக்கிற ஹாஸ்டல் ரெண்ட் ரேட்டு அதிகமாயிடுச்சு. அப்போ அதெல்லாம் இன்ஃப்ளேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நோ. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் அப்பான் தி காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வாட் ஆர் த வேஸ் இன் விச் இன்ஃப்ளேஷன் அக்கர்ஸ், அதாவது வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீசன் ஃபார் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ்ன்னு சொல்லலாம். அதாவது டிமாண்ட் புல்னா வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமான டிமாண்ட், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி விட அதிகமான டிமாண்ட்னா பிரைஸ் ரைஸ் ஆயிடும். இப்போ காஸ்ட் புஷ்னா வந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இட் செல்ஃப் rises, then automatically price will rise. இந்த மாதிரி ரீசன்ஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். ஆனா இந்தியால இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து காம்பனன்ட்ஸ் தான் சொல்லும். அண்ட் there are 2 indexes which tells about inflation in India. One is like consumer price index and the other one is like wholesale price index. சரிங்களா? சோ இப்போ இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஓட காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களா, ஃபுட் அண்ட் பிரெவரேஜஸ்க்கு வந்து 45% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹவுசிங்க்கு வந்து 10%, ஃபியூவல் அண்ட் லைட்டுக்கு வந்து 6%, க்ளோதிங் அண்ட் ஃபுட்வேர்ஸ்க்கு வந்து 6.53, 2% வந்து பான், டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க 2% அப்ராக்சிமேட்லி. மிசிலேனியஸ்னு சொல்லிட்டு 28% கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மிசிலேனியஸ்ல பாத்தீங்கன்னா லைக் எஜுகேஷன், பர்சனல் கேர், டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாமே வரும். அகைன் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கவர்மெண்ட் டேட்டாஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹவுசிங்னு சொல்லிட்டு 10% கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்க உங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுக்குற வாடகை இதுல கால்குலேட் பண்ண போறாங்க? டெஃபினெட்லி நோ, ரைட்? இப்போ ஹவுசிங்ன்றாங்க, வாட் த கவர்மெண்ட் மைட் கால்குலேட் இஸ் தி கைட்லைன் வேல்யூ. ஸோ கைட்லைன் வேல்யூ ரைஸ் ஆயிடுச்சா இல்லையா, இதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அகைன் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி காம்பனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆர் தீஸ் திங்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, இப்போ யூ நீட் டு நோ வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே 3 காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ், ஃபியூவல் அண்ட் பவர், பிரைமரி ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளாக 2-3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து வெறும் கூட்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணும். சரியா? ஆனா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது பிரைஸ் சேஞ்சஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சிடர் பண்ணுவாங்க கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படி கிடையாது. ரெண்டாவது
இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு, மார்க்கெட்ல இருந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட போவோம், ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைலர் கிட்ட போவோம். சரிங்களா? சோ இந்த 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. இது ஹோல்சேலர், இது வந்து ரீட்டைலர், இது வந்து மேனுஃபேக்சரர். சரியா? சோ இப்போ இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றது வந்து என்னதுன்னா, ஹோல்சேலர் கிட்ட என்ன பிரைஸுக்கு வருதோ அதான் கால்குலேட் பண்ணும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஆனா இந்த ரீட்டைலர், அதாவது மக்கள் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ the difference between the wholesale price index and the retail price index அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, first one is with regards to the components, second one is with regards to the stages of consideration. That is like இது வந்து manufacturing stage இல்ல, சாரி, wholesale stage கன்சிடர் பண்ணோம், அது வந்து retail stage கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி வந்து wholesale price index takes into consideration only goods, while consumer price index takes into consideration goods and services. புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி differences பேசுறோம் நம்ம. சரி, now see UPSC prelims-காக பாத்தீங்கன்னா who releases what sort of index அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுலயே வந்து நிறைய வகைகள் இருக்கு. இப்போ இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூரல், அர்பன், கம்பைன்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் இருக்கு, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னு வைங்களேன், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் எடுத்துட்டு வராங்க ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கம்பைன்ட் வந்து எடுத்துட்டு வர்றது வந்து சிஎஸ்ஓ, இப்போ அது வந்து என்எஸ்ஓ ஆயிடுச்சு, which is under Ministry of Statistics and Program Implementations. மீதி இந்த ரூரல், அக்ரிகல்ச்சர், லேபர் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது வந்து லேபர் பியூரோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். சரிங்களா? சோ அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கூட வரும். ரூரல் ஏரியாஸ் இதெல்லாமே வந்து லேபர் பியூரோ எடுத்துட்டு வரும். கம்பைன்டு எடுத்துட்டு வர்றது வந்து என்எஸ்ஓ எடுத்துட்டு வரும். WPI அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துட்டு வர்றது வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த இமேஜ்ல இருந்தே தெரியும். சரியா? அண்ட் இதுல ஒரு காமனான விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே வந்து ஃபுட் வெயிட்டேஜ் இஸ் கிவன் and least weightage for food is given in the wholesale price index. புரியுதுங்களா? and consumer price indexல வந்து food weightage வந்து அதிகமாக கொடுத்திருப்பாங்க. சோ அதனாலதான் இப்போ காய்கறி விலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாயிடும், அதாவது இன்ஃபிளேஷன் காமிக்கும், while it might not reflect in wholesale price index. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ it is a simple mathematical calculation தானங்க. சரிங்களா? சரி, இப்போ again I'll ask you one question. அதாவது என்னன்னா, what is the difference between core inflation and headline inflation? So again இந்த term வந்து frequent நியூஸ் பேப்பர்ல வந்துக்கினே இருக்கும். See friends, it's simple. இப்போ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குதுங்க இல்லையா, இதுல ஃபுட் அண்ட் எனர்ஜி இதை கால்குலேட் பண்ணாம இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், then it is called as an core inflation. headline inflationனா it includes all. புரியுதுங்களா நான் சொல்றது? So if it includes food and energy na அது வந்து headline inflation. core inflation na food and energy வந்து இந்த சிபிஐ காம்பனன்ட்ஸ்ல இருந்து வெளியே எடுத்து இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, ஏன் ஃபுட் அண்ட் எனர்ஜி வெளியே எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் என்னன்னா, இது வந்து வாலடைல் இன் நேச்சர். இப்போ ஆயில் பிரைசஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ஆயில் பிரைசஸ் இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா? அகைன் இட் டிபெண்ட்ஸ்ல, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். தட் இஸ் லைக் ஹவு மச் ஆஃப் வெயிட்டேஜ் இஸ் கிவன், தட் இஸ் டு தி ஆயில், அண்ட் ஃபுட்டுக்கு வந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயும் சிபிஐல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 45% வரையும் கொடுப்பாங்க. Anyway, so what I am trying to tell is like these are volatile in nature, food and energy. So volatile in nature aspects வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு, அதாவது இவ்வளவு ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு கால்குலேட் பண்ணாங்கன்னா அது வந்து கோர் இன்ஃபிளேஷன், இதோட கால்குலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்லைன் இன்ஃபிளேஷன். புரியுதுங்களா? சரி, இப்போ ஜெனரலாவே எது டிபிக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இட் இஸ் தி சிபிஐ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் தான் வெளியே காமிப்பாங்க எப்பவுமே. ஃபைன். எனிவே, இப்போ ஆர்டிகலுக்கு வரலாம். தட் இஸ் இன்ஃபிளேஷன் அலர்ட். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் ரீட்டைல் இன்ஃபிளேஷன். சரியா? சோ ஜூன் மாசம் ரீட்டைல் இன்ஃபிளேஷன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் 6.1% இருந்திருக்காமா. சரிங்களா? சரி, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆடட் டு இட் ப்ளீஸ் ஹேவ் a note. அதாவது என்னன்னா, இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் வந்து எல்லா மாசமும் ரிலீஸ் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரிஸ். சோ ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 6.1% இருக்கு. திஸ் ஹேப்பன்ஸ் டு பி an worrisome scenario. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்கு, அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ டார்கெட் எவ்வளவு? 4 ± 2%. சோ 2%ல இருந்து 6% இதுதான் இன்ஃபிளேஷன் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல போச்சுன்னா then it is a cause of concern அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 6.1% இருக்கு இல்லையா இன்ஃபிளேஷன். this happens to be a worrisome scenario. சரி, why this happens to be a worrisome scenario அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், what are the reasons for inflation? ஒன்னு வந்து டிமாண்ட் புல், இன்னொன்னு வந்து காஸ்ட் புஷ். சோ டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஹேவ் raised அப்படின்னா தென் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஹேவ் raised ன்னா, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு, அதனால
விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பரவாயில்ல. ஆனா இப்போ இந்த இன்ஃபிளேஷன் எதனால நடந்ததுன்னே தெரியலையே. ஸோ டிமாண்ட் மார்க்கெட்ல இருக்குதுங்களா? இல்ல. டிமாண்ட் இஸ் டிப்ரெஸ்டு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகமா இருக்கா? இல்ல. ஆனா பிரைஸ் வெரியும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் இப்போ இது ஒரு வரிசம் சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, பிளஸ் ஆடட் டு இட் ஆர்டிகல்ல வந்து பெர்சன்டேஜ் பத்தி பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் அண்ட் பிரிவரேஜஸ் வெரியும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைக் பிரைஸ் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 7%ல இருந்து 8% இருக்குதாமா. ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம். ஏன்னா இது வந்து மாசம் மாசம் மாறும். ஸோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சரிங்களா? பட் எஸ், ஃபுட் பிரைசஸ் அதிகமாக இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கு. ஸோ இதனாலையும் ஒரு ரீசன் சொல்லலாம் இன்ஃபிளேஷனோடையது. சரி, இப்போ என்ன செய்யணும்? அதாவது இன்ஃபிளேஷன் 6% கம்மியாக தான் இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி பேஸ் பண்ணி அவங்க ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ இன்ஃபிளேஷனாக இருக்குதுன்னா தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் தி மணி சப்ளை இன் தி மார்க்கெட். அப்போ மணி சப்ளையை குறைக்கணும். ஆனால் மணி சப்ளையை இப்போ குறைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, பிளஸ் அட் த மீன் டைம் எக்கானமியை ரிவைவ் பண்ணணும். ஏன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. எக்கானமியை ரிவைவ் பண்ணணும். ஸோ எக்கானமியை ரிவைவ் பண்ணணும்னா தே ஹாவ் டு பம்ப் இன் மணி. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, இன்ஃபிளேஷன் இருக்குது, காசை பம்ப் இன் பண்ண முடியாது மார்க்கெட்ல. சரி, இப்போ எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து ஸ்லோவாக இருக்குது, அப்போ பணத்தை வந்து பம்ப் இன் பண்ணணும் இதுக்காக. ஆனா இன்ஃபிளேஷன் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ தேர் இஸ் அன் இன்ஃபிளேஷன், தேர் இஸ் அன் க்ரோத் ரேட் which is slower, plus at the meantime இப்போதைக்கு கம்பெனிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த COVID-19 பேண்டமிக்ல நிறைய பேரை வந்து லே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போயிடுது, ஜாப் கட்ஸ் நிறைய நடக்குது, பிகாஸ் எக்கானமி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் குட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரைசிங். ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் த எக்கானமி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க உங்களுக்கு ஸ்டாக்ஃப்ளேஷன் கான்செப்ட் தெரியணும். ஸோ இதாங்க ஸ்டாக்ஃப்ளேஷன் கான்செப்ட். தட் இஸ் லைக் என்னன்னா, there is an decrease in the economic growth, there is an increase in the inflation, increase in the unemployment. ஸோ இந்த சிச்சுவேஷன் இருந்ததுன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் இப்போ இந்தியா வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன்ல இருந்து மீண்டு வர முடியாதுன்னா, இப்போ சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ஷோயிங் சம் சார்ட் ஆஃப் ப்ராமிசஸ். அண்ட் இது வெறியும் இல்லாம இப்போ ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே வர மாட்டேங்குது, ஸோ அதனால நாங்கள் பிரைசஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ்லாம் அதிகப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு அவுட்லுக் சர்வே என்ன சொல்லுதுன்னா, பிசினஸ் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குதா மார்க்கெட்ல. ஸோ இதெல்லாம் சிச்சுவேஷன்லாம் இருந்து பார்க்கும்போது ஆர் எக்கானமி இஸ் லீடிங் டு ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் எஸ், மான்சூன் இஸ் கிவிங் அண்ட் ஸ்லைட் ஹோப் ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர் இன் பர்டிகுலர். இதுதான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணுங்க. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சில இருந்து அதுதான் கொஸ்டின் கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம் தெரியுமா, இன்ஃபிளேஷன், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் யாரு கால்குலேட் பண்றாங்க, ஹெட்லைன் இன்ஃபிளேஷன், கோர் இன்ஃபிளேஷன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபைன். எனிவே that's it with regards to this article guys. அண்ட் மற்ற எந்த ஆர்டிகல்ஸுமே அவசியம் இல்லைங்க. தட் இஸ் லைக் அந்த லீட் ஆர்டிகல்ஸ் ஃபார் டுடே, ஈவன் எஸ்டர்டே கமெண்ட்ஸ் ஆர்டிகல். அது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் லைக் சும்மா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி படிச்சுக்கலாம் நம்ம லாங்குவேஜை டெவலப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து, லைக் நம்ம படிச்சு யூபிஎஸ்சிக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் யூ இஸ் லைக் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க நியூஸ் பேப்பர்ல வந்து அப்படியே லைன் பை லைன் படிக்கிறது, நோண்டி படிக்கிறது, இது கேட்டுருவானா அது கேட்டுருவானான்னு சொல்லிட்டு அவ்வளோ இன் டீட்டெயிலாக எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டு பி வெரி ஃப்ராங்க், நியூஸ் பேப்பர் படிக்கணும். மேஜரான இஷ்யூஸ் தெரிஞ்சதுனாலே யூ வில் ஆன்சர் 70% ஆஃப் தி கொஸ்டின்ஸ். தட் இஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். சரிங்களா? ஸோ அந்த மேஜர் கரண்ட் அஃபேர்ஸே நீங்க படிச்சுட்டு போங்களேன். அண்ட் மற்ற 30% அந்த மைனர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ரொம்ப ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷனுக்கு யூ நீட் டு ஒர்க் ஸ்மார்ட். ஸோ அது நீங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸோட இல்ல வேற ஏதாவது ஒரு கோர்ஸோட நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஒர்க். rather sitting and wasting time, too much of time is again detrimental. So newspaperல இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா definitely I want you to study that. பட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 டாபிக் படிச்சிங்கனாலே போதுங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 டாபிக்ஸ் ஆயிடுது. 50 to 60 டாபிக்ஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலோட சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலே எடுங்களேன். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியல் தான். யாருமே தன்னைத்தானே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுங்க, சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷீட் ஒயிட் படிக்காத டாபிக்கா கவர் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிச்சிடுங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கோ இன் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? எனிவே that's it for today guys. Thank you for watching.